ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம இத்தனை ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம், 10 ஸ்டிச்சஸை. இப்போ நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த 5 ஸ்டிச்சஸும் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோஸ் 10 o'clock அப்லோட் ஆகும். கண்டிப்பாக உங்களாலையும் ஆரி ஒர்க் கிளாஸ் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கணுன்னா 3 டாட் ஐக்கான் இருக்குது, அதை கிளிக் பண்ணி முன்னாடி வீடியோ பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இது உங்களுக்கு தெரியும். செயின் வித் ஜிக்ஸாக் பண்ண போகிறோம். செயின் வித் ஜிக்ஸாக்ல என்ன மாதிரி பண்ணணும்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சு தான். என்ன கட் ஒர்க்கில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நான் நார்மல் செயின் போடுறேன். நார்மல் செயின் போட்டுட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஜிக்ஸாக் அது மேலே போட்டுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது சீல் ஆகும், ஸ்டிச்சஸ் வந்துட்டு கவர்ட் ஆகும், சீல் ஆகும். அது வந்துட்டு கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டிச்சஸை. ஸோ ஃப்ளவர் எல்லாம் கட் பண்ணி எடுக்குவோம் இல்லையா, நம்ம பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம கட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் ஆகும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நார்மல் செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டுட்டு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டா இதில் வந்துட்டு ஜிக்ஸாக் போடணும். ஒரு ஸ்டிச், ஒரு ஸ்டிச், இன்னொரு ஸ்டிச், ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி அப்படியே ஜிக்ஸாக் மாதிரி மேலே மட்டுமே போட்டுட்டு வரணும். சும்மா ஜஸ்ட்டு ஜிக்ஸாக், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், மேலே ஒரு ஸ்டிச், கீழே ஒரு ஸ்டிச், இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆரி ஒர்க் பொறுத்த வரையும் ரொம்ப சிம்பிள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனாலும் ஸ்டிச்சஸ் வந்துட்டு எப்போயுமே செயின் ஸ்டிச்சஸில் தான் நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ண போகிறோம். பீட்ஸ் ஒர்க் ஆல்சோ நம்ம செயின் ஸ்டிச்சஸ்லாம் பண்ண போகிறோம். அதனால் ஆரி ஒர்க் சிம்பிளாக நம்ம வந்து செய்ய முடியும். பட் ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஒரு ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டைம் ஒதுக்கி உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆரி ஒர்க் கற்றுட்டு நீங்கள் நல்ல ஒரு பிஸ்னஸ் லெவலுக்கு கூட கொண்டு போகலாம். ஸோ ஜிக்ஸாக் வந்துட்டு இந்த மாதிரி தான் 1 by 1 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அப்புறம் அதையும் நீங்கள் நாட் போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு கட் பண்ண முடியாது. பட் ஜிக்ஸாக் போட்டுட்டு நம்ம கட் பண்ணோன்னா நல்லா அழகாக வரும். ஸோ செயின் வித் ஜிக்ஸாக் கம்ப்ளீட்டட். இது வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது நீங்கள் லைனில் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் நிறைய ஃப்ளவரில் லைன்ஸில் நிறைய லைன்ஸில் கூட ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறது ஜிக்ஸாக் மட்டும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நாலேஜ்க்காக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. 11th 12th ஸ்டிச் வந்துட்டு ஜிக்ஸாக். ரெண்டு கோடு போடுறேன். இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஈவனாக வரும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு பாருங்கள். கீழே ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். மேலே சைடில் க்ராஸில் ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு, கீழே ஒரு ஸ்டிச்சு, லாக் ஸ்டிச்சு. அதே மாதிரி சைடில் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச்சு, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச், லாக் ஸ்டிச்சு. இதை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். இது நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது டபுள் ஜிக்ஸாக் வரும். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டிச்சஸோட லென்த் நீங்கள் 1/2 inch மேலே எடுக்கக்கூடாது. இது ஒரு பெட்டர் டிப்ஸு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 inch மேலே ஸ்டிச்சஸ் வந்துட்டு இழுக்கவே கூடாது. அது வந்து எவ்வளோ பெரிய மோட்டிஃபாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட் ஸ்டிச்சாக இருந்தாலும் சரி, 1/2 inch மேலே ஸ்டிச்சஸ் இழுக்காதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ நாட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச். டபுள் ஜிக்ஸாக் செயின் ஸ்டிச்சு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜிக்ஸாக் போட்டோம்ல, நார்மல் ஜிக்ஸாக் ஸ்டிச்சு அதே மாதிரி தான் போட போகிறோம். இதுக்கும் 2 கோடு போட்டுக்கோங்க. பட் இதில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறேன் அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டிச் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்ட ஜிக்ஸாக் ஸ்டிச் மாதிரியே தான் நம்ம இதில் போட போகிறோம். இந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கேன். இது போட்டு முடிச்சுட்டு தனியாக வந்து நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நான் நாட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மேலேருந்து அதே மாதிரி லைனில் ஸ்டார்ட் பண்ணும். அப்படியே க்ராஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி
போட்டுகிட்டே வாங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைரெக்ஷனில் போகணும்ல, அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து நம்ம பண்ணிட்டு வரும்போது இதுதான் டபுள் சிக்ஸாக் செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஒர்க்குக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். த்ரெட் ஒர்க்குக்கு சென்டரில் நீங்கள் பீட்ஸ் வச்சு கூட டெக்கரேட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்டிச்சஸ் நேம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நேம் பார்த்தாலும் ஒரு ஒர்க் பார்த்தாலும் நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சில் இந்த நேமில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். கம்பல்சரி ஒரு ஆரி ஒர்க் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக எல்லா நாலேஜோடு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. கிட்டத்தட்ட சிக்ஸாக் டபுள் சிக்ஸாக் இப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் செயின் ஸ்டிச்சஸும் நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்துட்டு டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. ஸோ அதே தான். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸ் நம்ம எப்படி போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு பாக்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. குட்டி லாக் ஸ்டிச்சு நேராக ஸ்டிச்சு கொண்டு போகிறேன். அப்புறம் குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் க்ராஸில் ஒரு ஸ்டிச் கொண்டு போகிறேன், குட்டி லாக் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு குட்டி லாக் ஸ்டிச்சு இதே மாதிரி தான். இது வந்துட்டு நார்மல் பாக்ஸ் செயின் ஸ்டிச். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தும் இதே தான் நான் போட போகிறேன், பார்த்துக்கோங்க. டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச். இதுக்கு வந்துட்டு 2 கோடே போதும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு கோடு போட்டுட்டு 3 கோட்லேயும் போடலாம் தான். பட் நீங்கள் 2 கோட்லேயே வந்து ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு 2 கோட்லேயே எப்படி போடணுன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ 3 கோடு வேண்டாம், நீங்கள் டபுள் கோட்லேயே கூட பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு டபுள் ஜிக்ஸாக் டபுள் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. டபுள் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது வந்து நார்மல் பாக்ஸ் செயின் ஸ்டிச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மேலே போட்டோம் அதே மாதிரி தான். இப்போ மேலேருந்து நான் வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது அப்படியே கண்டினியூஸ் ஆகும். இப்போ வந்து ஸ்டிச் வந்துட்டு அதில் நம்ம ஃபஸ்ட்டு லைன் எப்படி போட்டோமோ அதை பேஸ் பண்ணி அப்படியே கீழே வரும். ஸோ க்ராஸில் வருது, ஸ்டிச்சஸ் ஸ்ட்ரைட் வருது, அப்புறம் பாக்ஸ் கீழே இறங்குது. ஸோ இது நீங்கள் கீழே கோட்லேயுமே பண்ணலாம். பெரிய பாக்ஸாக தெரியும், அது ஒரு மாதிரி டீசெண்டாக லுக் நல்லா இருக்காதுன்றதுக்காக தான் நான் வந்துட்டு க்ராஸ்லேருந்து போயிட்டு இன்ட்டாக ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி வர மாதிரி லுக் இருக்கும் கம்ப்ளீட்டடில். ஸோ 15 ஸ்டிச்சஸ் இன்றைக்கி நான் வந்து முடிச்சிருக்கேன் இன்றைக்கி கிளாஸ் வரைக்கும். கண்டிப்பாக கிளாஸஸ் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.